காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை கோரி இதுவரை 5.88 லட்சம் பேர் மனு அளித்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் இதுவரை 12,65,000 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா பெரும்பான்மை 50% மேல 5,88,000 மனுக்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதாவது கடந்த 15ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் சிதம்பரத்துல உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தாரு. இந்த நிலையில பல்வேறு சேவைகள் இதன் மூலமாக கொடுக்கப்பட்டது. குறிப்பாக பல்வேறு சான்றிதழ்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, வருவாய்த்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, EB டிபார்ட்மெண்ட், கூட்டுறவுத்துறை என பல்வேறு துறைகள்ல பல்வேறு கோரிக்கைகள் வரப்பட்டன. இந்த நிலையில கிட்டத்தட்ட 12 லட்சம் மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 50% மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழகத்துல 1,15,00,000 பயனாளிகள் இருக்கக்கூடிய நிலையில கிட்டத்தட்ட இன்னமும் கூடுதலாக 5 லட்சம் மனுக்கள் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனந்தி, ரமேஷ், மகளிர் உரிமை தொகையை கேட்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல அந்த முகாம்கள்ல இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் மனு அளிச்சிருக்காங்க. அடுத்த ஆண்டு தமிழகத்துல சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு. அதற்குள்ளாக இந்த 6 லட்சம் விண்ணப்பங்களையும் பரிசீலித்து அவர்களுக்கான மகளிர் உரிமை தொகை வழங்குவது எப்போது அந்த ப்ராசஸ் தொடங்கும்? நவம்பர் மாதத்திற்குள் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் 6 லட்சம் பேர் என்று சொன்னால் அவர்களுக்கான நிதி மாதந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய்க்கு தேவைப்படும். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நிதித்துறையுடைய ஒப்புதல் பெற்று அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.